अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பல பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளுள்ள எம்பெருமான்கள் அவர்களை குறித்தெல்லாம் அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ள வேதாந்த தேசிகன் திருவகீந்திரபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தருளுள்ள எம்பெருமான் தேவநாயகன், தேவநாதன், தெய்வநாயகன், அச்சுதன் என்று பல திருநாமங்களாலே வழங்க பெருகுபவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். அதிலும் பிராகிருத மொழியிலே அருளி செய்யப்பட்ட அந்த அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரம் அது மிகவும் அற்புதமான ஸ்தோத்திரம். இதில் எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு அனுபவித்து கொண்டு வருகிறார். அதிலே 22வது ஸ்லோகம் அது இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு முதலிலே விஷயமாகிறது. இந்த 22வது ஸ்லோகத்திலே நமக்கு என்ன தெரிவிக்கிறார் என்றால், நமக்கு ஆபத்து காலங்களிலே எல்லாம் கை கொடுக்கக்கூடியவன் அவன் ஒருவன்தான், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அதை ஒரு விதமாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக. விஷமே கர்மமார்கே விபரிஸ்கலதாம் விக்வலிதகரணானாம் நாத நிகிலானாமன்யः நாஸ்தித்வத் நதசத்ய அஸ்தாலம்பஹ. நதசத்ய அடியவர்க்கு மெய்யனே என்று அவனை அழைக்கிறார். இது ஆழ்வார் மிக உகந்த திருநாமம் ஆகையினாலே இந்த திவ்யதேசத்தில் எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை பற்றி பாசுரமருளி செய்கின்ற திருமங்கை ஆழ்வார் அவனை அடியவர்க்கு மெய்யனாகிய தெய்வநாயகனிடம் திருவகீந்திரபுரம் என்று அவர் சொன்னபடியினாலே, அவர் அருளி செய்தபடியினாலே அவனை நதசத்ய அடியவர்க்கு மெய்யன் என்றே அழைக்கிறார். அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? விஷமே கர்மமார்க்கே விபரிஸ்கலதாம். அதாவது விஷமம் விசித்திரமான கர்ம மார்க்கம். விஷமம் என்னால்னா சமமாயில்லாமல் வேறுபாடுகளை உடையதாக இருக்கக்கூடிய கர்மம் என்று சொல்கிறார். அதாவது கர்மங்கள் என்னால் அது நல்ல கர்மமும் இருக்கலாம், தீய கர்மம் என்னால் வினைகள் தான், நாம் செய்யக்கூடிய செயல்கள். அது நல்லவையும் இருக்கின்றன, தீயவையும் இருக்கின்றன. அது அவரவரை பொறுத்தது. எல்லாருமே ஒரு நல்ல காரியம் கூட செய்வதில்லை என்றோ, எல்லாருமே ஒரு தீய காரியம் கூட செய்வதில்லை என்றோ உலகத்திலே நாம் யாரையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அது நல்லதை எவன் அதிகமாக செய்கிறான், தீயதை எவன் அதிகமாக செய்கிறான் என்கிறதை வைத்துத்தான் ஒருத்தனை நல்லவன் என்றோ தீயவன் என்றோ சொல்லுகிறோம். அதனால் இந்த நன்மை தீமைகளை செய்பவர்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? விஷமே கர்ம மார்க்கே. இப்படி விசித்திரமான கர்ம மார்க்கம், அந்த கர்மத்தினுடைய ஒரு வழி இருக்கிறதே, அதில் என்ன ஆகிவிடுகிறது? எல்லாரும் விபரிஸ்கலதாம், தடுமாறுகிறார்கள். எல்லாரும் தடுமாறுகிறார்கள். ஏனால் கர்மத்தை செய்துவிட்டால் நாம் செய்த பாபத்தினுடைய பலனை நாம் அனுபவித்துத்தானே தீர வேணும். அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் என்று சொல்லப்பட்டபடி அந்த கர்மத்தின் விளைவினாலே நமக்கு நிறைய தடுமாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கு மேலே இன்னும் என்ன ஆகிறது? விஹ்வலித கரணானாம், தளர்ந்து போன இந்திரியங்கள் வந்து சேர்கின்றன நமக்கு. அதாவது கர்மத்தின் காரணமாகத்தான் நமக்கு இந்திரியங்கள் தளர்ந்து போகின்றன. வயதாகிறது,
மூப்பினாலே தளர்கிறது என்று ஒருவரும் சொன்னாலும் கூட அந்த மூப்பு வருவதற்கும் காரணம் நம்முடைய கர்மந்தான். பாருங்கள், இப்போ தேவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த இந்திரியங்களுக்கு தளர்வே கிடையாதுன்னு சொல்லுவதுண்டு. காரணம் என்ன? அவர்கள் புண்ணியசாலிகள், அவர்கள் எப்பொழுதும் 25 வயது உடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே கூட நாம் பிறக்கிறோம், அது அவனவனுக்கு கர்மங்கள் இந்திரியங்கள் தளர்வது கூட எப்பொழுதும்னு கேட்டால் கை கால் விழுவது என்று சொன்னால் ஒருத்தர் 100 வயதிலே ஆரோக்கியமாக இருக்கிறார், ஒருவருக்கு 50 வயதிலேயே ஆரோக்கியம் போய்விடுகிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் எல்லாம் அவரவர்கள் செய்த கர்மத்தினுடைய விளைவு தான் இது. முன் ஜென்மத்திலே அவர்கள் செய்த பாப புண்ணியங்கள் அல்லது அந்த ஜென்மத்திலேயே செய்த பாப புண்ணியங்கள் கூட உண்டு. சொல்கிறார், அத்யுத்கடைஹி புண்ணியபாபைஹி இகைவ பலமஷ்ணுதே என்று ஒரு பிரமாணம். மிக அதிகமான மிகவும் கொடியதான பாபங்களை செய்திருந்தார்களானால் அதை இன்னொரு பிறவியில் அல்ல, அந்த பிறவியிலேயே அனுபவிப்பார்கள் என்றெல்லாம் கூட பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. ஆகினாலே இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் சரி, நாம் அடையக்கூடிய துன்பங்களுக்கும் சரி, எது முக்கியமான காரணம் என்று பார்த்தால் எல்லாம் நாம் செய்த பாவங்கள் தான். அதைத்தான் சொல்கிறார், கர்மமார்க்கே விஷமே கர்மமார்க்கே விபரிஸ்கலதாம் என்று இதனாலே தடுமாறுகின்றோம். விக்வலித்த கரணானாம், தளர்ந்து போன இந்திரியங்களை உடையவர்களாக ஆகிவிடுகிறோம். இப்படிப்பட்ட நிகிலானாம், அப்படிப்பட்ட அத்தனை பேருக்கும் யார் ஆலம்பனம், யாரும் பற்றுக்கோடு கை கொடுப்பவன் யார் என்று கேட்டால் துவதன்யா ஹஸ்தாலம்பா நாஸ்தி, பகவானை தவிர வேறொருத்தன் கை கொடுப்பவன் கிடையவே கிடையாது. ஹஸ்தாலம்பா என்னால் கை கொடுப்பவன் வேறு யார் இருக்கிறார்கள் உன்னை தவிர? எம்பெருமான் ஒருத்தன் தான் நமக்கு கை கொடுத்து நம்மை என்ன செய்வான்? இந்த பிறவி துயரிலிருந்து நீக்குவான். ஆழ்வார் தெரிவித்தார், எருத்து கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவியன் நன்னோய்க்கு மருந்தறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ன மாமணி வண்ணா என்று பெரியாழ்வார் அருளி செய்கிறார். இப்படி நாம் தளர்ந்து போன காலத்திலே நாம் யாரை பற்றுக்கோடாக பற்ற வேண்டும் என்றால் பகவானைத்தான் பற்ற வேண்டும். அவன் ஒருத்தன் தான் நம்ம ரட்சிக்க முடியுமே தவிர அவனை தவிர வேறு யாரும் நம்மை காப்பாற்றவே முடியாது என்கிற அந்த உயர்ந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகம் இதிலிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், எப்படிப்பட்டவனுக்கும் கூட ஆபத்துக்களில் கை கொடுப்பவன் ஆர் என்றால் அந்த பகவான் தான். பாருங்கள், நாம் இதிகாச புராணங்கள் எடுத்து பார்த்தால் திரௌபதிக்கு வந்த ஆபத்து எப்பேற்பட்ட ஆபத்து! ஒரு பெரிய ராஜசபையிலே துஷாசனன் அவளை அவமானப்படுத்த முற்பட்டான். அந்த சமயத்தில் அவள் தன்னுடைய இருகையும் விட்டு கைகூப்பினாள். ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின் சங்கச்சக்கர கதாபாணி துவாரகா நிலையா அச்சுதா என்று அவனை அழைத்தாள். அந்த ஆபத்து காலத்திலே வந்து கை கொடுத்து அவளுடைய மானத்தை சம்ரக்ஷணம் பண்ணினான் பகவான். அதே போல கஜேந்திராழ்வான் முதலையாலே இழுபட்டு அவன் என்ன ஆகிட்டது, அந்த நதியிலே மூழ்கி அவனுடைய உயிரும் போகிற நிலை வந்து விட்டதாம். கஜேந்திரனுக்கும் உயிர் போகிற நிலை வந்து விட்டது. அந்த சமயத்தில் அந்த ஆபத்திலே என்ன கதறினானவன் ஆதி மூலமே என்று அழைத்தான். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று சொன்ன உடனே அங்கிருந்து பகவான் ஓடி வந்து அந்த முதலையை துணித்து கஜேந்திரனை காப்பாற்றினான் என்று இப்படியெல்லாம் சரித்திரம் பார்க்கிறோம். இந்த சரித்திரங்களெல்லாம் எத்தை தெரிவிக்கிறது? ஒரு பெரிய ஆபத்திலே முழுகினவனுக்கு ரட்சணத்தை கொடுப்பவன் என்றால் ஆர் என்றால் அது சர்வேஸ்வரனான பகவான் ஒருத்தன் தான், அது இந்த அச்சுதன் தான் என்று சொல்லுகிறார். ஹஸ்தாலம்பா துவதன்யா நாஸ்தி, உன்னை தவிர வேறொருத்தன் இப்படி எனக்கு கை கொடுப்பவன் இல்லையே என்று அந்த எம்பெருமானை பார்த்து இப்படி அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் இந்த அச்சுத சதகத்தின் 22வது ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக அச்சுத சதகத்தினுடைய 23வது ஸ்லோகத்தில் பகவானே சித்தோபாயம், அதாவது சித்தோபாயம் என்னால் நமக்காக சித்தமாயிருக்கிற உபாயம் என்று பொருள் கொள்ளலாம். ஸ்லோகத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை விளக்குகிறேன். ஞானஸ்ய கோ விஷயः அச்சுத கருணாயாஸ்தவ கோ தூரஸ்திதः சக்தேஹ கோ அதிபரः தஸ்மாத் கலு உபாயஸ்துவமேவ ஸ்வயம் சித்தः. பகவானுடைய ஞானத்திற்கு அகப்படாத விஷயமே கிடையாது. ஞானஸ்ய கோ அபிஷயः, அச்சுத
தவ ஞானஸ்ய அவிஷயா கஹா, உன்னுடைய ஞானத்திற்கு அகப்படாத விஷயம் எது? எம்பெருமானுக்கு என்ன பெயர்? சர்வஜன் என்று பெயர். எல்லாம் அறிந்தவன். அவனாலே அறியப்படாத விஷயமே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அறிந்தவன் பகவான். அதை கேள்வியாக கேட்கிறார். உன்னுடைய ஞானத்திற்கு இலக்காகாத பொருள் எது உண்டோ? எதுவும் இல்லை என்று பொருள் சொல்ல வேண்டும். அதுக்கு மேலே அடுத்தது கருணாயாக தூரஸ்திதா கஹா, உன்னுடைய கருணைக்கு அகப்படாமல் தூரத்தில் இருப்பவன் யார் என்றால் என்ன அர்த்தம்? ஒருவரும் இல்லை. எம்பெருமானுடைய கருணை என்கிறது எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட மேட்டு நிலத்திலையும் பாயக்கூடியது. அதாவது தண்ணீர் என்கிறது கீழே தான் பாயுமே தவிர மேலே பாயாது. ஆனால் தண்ணீர் தான் மேலே பாயாதே தவிர மற்றொரு தத்துவம் இருக்கிறது. அதாவது தத்துவங்களுக்கு கூட ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணத்தை வைத்திருக்கிறான். என்ன குணம் என்று பாருங்கள். இப்பொழுது தண்ணீர் கீழே தான் போகும், நெருப்பு கீழே போகாது, மேலே தான் போகும். காற்று என்னால் இரண்டுக்கும் சமமாகத்தான் போகும் என்று இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரு தத்துவத்திற்கு ஒரு சக்தியை பார்க்கிறோம். ஆனால் பகவானுக்கு என்னன்னா எல்லா சக்தியும் உண்டு. தண்ணீர் கீழே போவது போல எவ்வளவு தாழே இருக்கிறவனிடத்திலையும் வந்து அவன் அனுகிரகத்தை பண்ணுவான். அவனுடைய கிருபை என்ன பண்ணுன்னா எப்படிப்பட்ட மேட்டு நிலத்திலையும் ஏறும். நெருப்பு மேலே தான் பிரகாசிக்கும்னு சொன்னேனே, அதுபோல. அதுதான் அடுத்த பாதத்தில் என்ன தெரிவிக்கிற? ஆகையினாலே கருணாயாக அஸ்தவ கோ தூரஸ்திதா, உன்னுடைய கருணைக்கு இலக்காகாமல் எவன் தூரத்திலே இருக்க முடியும்? எப்பேற்பட்ட பாபியும் கூட உன்னுடைய கருணைக்கு இலக்காகி விடுவான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன, எம்பெருமானே நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவனை பிரார்த்திக்கணும், அவ்வளவுதான். அது ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறானே தவிர, அந்த அத்வேஷத்தை தான் எதிர்பார்க்கிறானே தவிர வேறொன்றையும் எதிர்பார்ப்பதில்லை. அதைத்தான் சொல்கிறார், கருணாயாக தவ கோ தூரஸ்திதா. அதுக்கு மேலே சக்தேகே கஹா அதிபரஹா, உன்னுடைய சக்திக்கு எதுதான் சுமையாக இருப்பதுன்ற. அதாவது எப்பேற்பட்ட காரியத்தையும் செய்து முடிக்க வல்லவனவன், அவனுக்கு எதுவுமே சுமை கிடையாது. உன்னுடைய சக்திக்கு சுமையானது என்று ஒன்று உண்டோ? எதுவுமே இல்லையே என்று சொன்னார். அதனால் என்ன தெரிகிறது? இப்படியெல்லாம் அவன் இருக்கிறபடியினாலே, அதாவது எல்லாம் அறிந்தவனாய், எல்லாருக்கும் கருணை புரிவனாய், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவனாய், அதாவது சர்வஜா சர்வசக்தா என்று அவன் எல்லாம் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுக்கு என்ன பேர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில்? என்ன, துவமேவ ஸ்வயம் சித்தா உபாயா கலு, துவமேவ ஸ்வயம் சித்தா உபாயா கலு, எம்பெருமானே சித்தமான உபாயமாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். அதாவது உபாயம் என்னால் என்னன்னா, நாம் ஒரு பயனை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்களுக்கு உபாயம் என்று பெயர். உதாரணமாக இப்படித்தான் சொல்லுவார்கள். இப்போ ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே சாஸ்திரம் என்ன சொல்கிறது? ஒரு ஜோதிஷ்டோமம் என்று ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு, சரி அவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணினால் சொர்க்கத்தை அடைகிறான் என்று சொன்னால், அப்போ அந்த சொர்க்கத்திற்கு எது சாதனம்? ஜோதிஷ்டோமம் என்கிற யாகம், அதுதான் சாதனம். அது எத்தனை நாள் ஆகும் தெரியாது. அது 2 நாள் 3 நாள் அல்லது 7 நாள் பண்ணக்கூடிய யாகம் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்போ 7 நாள் அமர்ந்து இவன் உட்காண்டு பண்ணினாத்தான் அவனுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும். அப்போது இது சாதனம் அந்த அதுதான் அந்த ஜோதிஷ்டோம யாகம் என்கிறது உபாயம். அதனால் அடையக்கூடிய பலம் சொர்க்கம் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே பகவானை அடைவதற்கு எது சாதனம்னு கேட்டால், பகவான் அடைவதற்கு வேறு சாதனம் கிடையாது. அவன் சித்தோபாயம் என்று சொல்லுகிறான். சித்தோபாயம் என்னால் ஏற்கனவே அவன் உபாயமாக சித்தமாக இருக்கான். இனிமேல் நாம் ஒரு ஜோதிஷ்டோம யாகத்தை போல ஒரு காரியத்தை பண்ணி அதற்கப்புறம் அடையிறது கிடையாது. பின்ன என்னன்னா, எம்பெருமான் ஏற்கனவே சித்தமான உபாயமாக இருக்கிற பொழுதோ அவனை பற்றினாலே போரும், நமக்கு பலன் கிடைத்துவிடும் என்று அவனை அடைவதற்கு எந்த சாதனத்தையும் நாம் அனுஷ்டிக்க வேண்டியதில்லை. அவன் ஸ்வயம் சித்தா உபாயா கலு துவமேவா என்று நீயே உபாயமாய் சித்தோபாயமாய் என்றோ நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானுடைய அந்த அடியவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பெருங்குணத்தை இப்படியெல்லாம் கொண்டாடினார். இன்னும் அவருடைய ஸ்லோகங்கள், அனுபவிக்க வேண்டிய ஸ்லோகங்கள் இருக்கின்றன, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்திர முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।